வெல்கம் டு சன்ரூஃபிங். சன்ரூஃபிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கேரளா டைப்பில் ரூஃபிங் ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ரெட் கலர் டைல் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம 25 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஸ்கொயர் டியூப் பார்த்திங்கன்னா 6x6 சைஸில் வந்து அப்போலோ ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த பர்பஸ்க்கு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், மோஸ்ட்லி வந்து அப்போலோ வந்து நமக்கு காம்பேக்டாக இருக்கும். அந்த சைஸஸ் எல்லாமே நமக்கு வந்து வெல்டிங் ஆகட்டும், மற்றபடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஹெவி லோட் டெட் லோட் எடுக்கிறதாகட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ அதனால தான் அப்போலோ தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வர ஷீட் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 10 இயர்ஸாக நமக்கு கண்டினியூஸாக சேம் மெட்டீரியல் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கலர் ஃபேடிங் ஆகிட்டாலோ துருப்பிடிச்சாலோ ரஸ்ட் ஆனாலோ எந்த நிபந்தனையுமே இல்லாமல் நம்ம வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் சீட்டே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் இங்கே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பர்பஸ் என்னென்னா, இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ரொம்ப ஹாட்டான ஹேர் இருக்கும். அதே டைமில் நம்மக்கிட்ட ரொம்ப வேல்யூபிளான கார் அண்ட் பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் நிறுத்துறது ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு நிழலுக்காக பண்ணது தான் இந்த ஷெட் ஒர்க்குங்க. சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. பழைய வீடுங்க இது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் ஏதாவது ரெனோவேஷன் பண்ணணுங்கிற ஒரு பிளான் இருந்தது அவருக்கு. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஃபோராக நம்ம நியரஸ்ட்டில் பண்ண அந்த ஒர்க்கில் அவர் பார்த்துருந்தார். அதனால் நம்மக்கிட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அந்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் நீட்டாக ஃபினிஷிங்காக பண்ணி தருவாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட ஒர்க் கொடுத்தாரு. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல